அஸ்ஸலாமு அலைக்கும். பார்க்கவே அழகாக இருக்கிற எங்கள் ஊர் கிழங்கு புட்டு நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு அடை மாதிரி சுட்டு இது குவான்டிட்டி அதிகமாக செஞ்சதுனால ஓவனில் வச்சாச்சு. மரவள்ளி கிழங்கு இருந்தால் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வர மாதிரி இருந்தால் ஒரு 15 நிமிஷம் போதும், ரெடி ஆகிடும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நான் 1/2 கிலோ மரவள்ளி கிழங்க இந்த மாதிரி துருவி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு சுகர் போடணும். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி தாராளமாக போட்டுக்கலாம். ஏன்னா சீனி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இனிப்பு போதுமான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டும் போட்டுக்கலாம். இதில் நான் ஒரு தேங்காயில் 3/4 தேங்காய் துருவி சேர்த்துருக்கேன். வாசனைக்காக கொஞ்சம் ரோஸ் வாட்டரும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓவனில் வைக்கிற ட்ரேயில் கொஞ்சம் நெய் தடவி இதை கொட்டி நல்லா தட்டி விட்டு தாராளமாக ஓவனில் 15 நிமிஷம் வச்சு எடுங்க. சூப்பராக ரெடி ஆகிடும். இதை நீங்கள் தாராளமாக கேஸ் ஸ்டவ்லேயும் செய்யலாம். நான்ஸ்டிக் கடாய் இருந்துச்சுன்னா இதே மாதிரி தான் நெய் ஊற்றி இந்த மாதிரி கொட்டி கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சுருங்க. அடுப்பை வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். ஓவனில் தான் செய்யணும்னு இல்லை, அடுப்புலேயும் தாராளமாக செய்யலாம். எப்படி வந்திருக்கு பாருங்கள் நம்ம கிழங்கு புட்டு. உண்மையிலே டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் போகிற லைக் கமெண்ட்ஸ் தான் எனக்கு அடுத்த வீடியோக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.